வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நேற்று பார்த்த இந்திய அரசியலமைப்புங்கிற பார்ட் 1லேருந்து இப்போ பார்ட் 2 வந்து பார்க்கலாம்ப்பா. இப்போ பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் வந்து பார்க்க போகிறோம். இந்த சிறப்பியல்புகளில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலேயே நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே வந்து இந்த உலகத்திலேயேவும் நீளமாக எழுதின அரசியலமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்கள், மத்திய அரசு மற்றும் அவற்றுக்கு இடையிலான உறவுகள் குறித்து பல்வேறு விதிகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. மத்திய மாநில கவர்மெண்ட்டுக்கு இடையிலான உறவுகள் பற்றி பல்வேறு விதிகள் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமது அரசியலமைப்பை உருவாக்கிய மேதைகள் உலகின் பல அரசமைப்பு மற்றும் பல்வேறு அரசமைப்பின் மூலங்களிலிருந்து நம்ம அரசியலமைப்பை உருவாக்கியுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனவங்க வந்து உலகில் இருக்க பல நாடுகளுக்கு சென்று அவங்களோட அரசியலமைப்பெல்லாம் படித்து பார்த்து அந்த இதில் எப்படி எது சிறந்ததாக இருந்ததுங்கிறத எடுத்து கொண்டு வந்து நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. தனிநபர் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாகவும் அரசின் கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளாகவும் நிர்வாக செயல்முறை விவரங்கள் என விரிவாகவும் பட்டியலிட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. தனிநபருக்கு உண்டான உரிமையை வந்து அடிப்படை உரிமைன்னு சொல்கிறாங்க. அரசின் கொள்கையை வந்து வழிகாட்டு நெறிமுறைகள்ங்கிறதுல சொல்லியிருக்காங்க. நிர்வாக செயல்முறை விவரங்கள் என பிரித்து விரிவாக பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம் அப்படிங்கிறாங்க. நம்ம அரசியலமைப்பு வந்து இறுக்கமாகவும் இருக்குது, நெகிழ்வுத்தன்மையாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. சில இடத்துல அதை வந்து திருத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாகவும், சில இடத்துல காலமாற்றத்துக்கேற்ப நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு நெகிழும் தன்மையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமலாக்க செயல்முறையின் அடிப்படையில் இறுக்கமும் நெகிழ்வும் கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு அழைக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிறத வச்சு நம்ம இறுக்கமும் நெகிழ்வுத்தன்மையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இதை கரெக்டாக இந்த லைனை படிச்சுக்கோங்கப்பா. இது வந்து நீங்கள் மாற்றி போட்டக்கூடாது. இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு இந்த ஆர்டரில் தான்ப்பா இருக்கணும். இந்த ஆர்டரை மாற்றி கொடுத்து கூட கொஸ்டின் கேட்டுருவாங்க. வயதுக்கு வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களே இந்தியாவை ஆகின்றனர் அப்படிங்கிறாங்க. இந்தியாவை வந்து யார் ஆள்றாங்கன்னா வாக்குரிமை பெற்ற இந்திய குடிமக்கள் வாக்களித்து மக்களே தான் நம்மளை யார் ஆளணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால், அதாவது இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு. அந்த இறையாண்மை அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவித வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகிப்பதாகும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட உள்நாட்டு பிரச்சனையில வந்து வேற வெளிநாடு வந்து மூக்க நுழைக்கக்கூடாது, எங்களோட நாட்டுக்கு எங்க பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிடுவோம், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இறையாண்மைன்னு அர்த்தம்ப்பா. இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் 42வது திருத்த சட்டம் மூலம் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த சமதர்மம் அப்படிங்கிற சொல்லு வந்து 42வது திருத்த சட்டம் இந்திரா காந்தி அவங்க வந்து சேர்த்திருப்பாங்க. இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்கள் இணைந்த கலப்பு பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எக்கனாமிக்லேயே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இந்தியாவில் வந்து கலப்பு பொருளாதார முறை தான் கடைபிடிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை மதசார்பின்மை என்பது இந்தியாவில் அரசு மதம் என ஒன்றில்லை. அதாவது இந்தியா வந்து மதசார்பின்மை நாடுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்க அரசுக்கு அப்படின்னு ஒரு தனி மதம் இல்லை, அவங்க வந்து எம்மதமும் சம்மதமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடியரசு என்பது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. மன்னராட்சி முறையெல்லாம் இந்தியாவிலேருந்து இல்லை, இந்திய மக்கள் தான் ஓட்டு போட்டு தன்னை யார் ஆளணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாடாளுமன்ற ஆட்சி முறை. அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து நம்ம நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறோம் இல்லைங்களா, அந்த அமைச்சர்களோட செயல்பாடுகள் எல்லாம் நாடாளுமன்றம் தான் கட்டுப்படுத்தும். அதைத்தான் நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க. நாடாளுமன்ற முறை அரசில் நிர்வாகம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த அரசோட நிர்வாகம் வந்து நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் வரை அரசு நீடிக்கும். ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து எந்த கட்சி வந்து பெரும்பான்மையாக இருக்கோ அது வரைக்கும் அந்த கட்சி வந்து ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமைனா என்னன்னா, இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. நம்மளோட அரசியல் அமைப்பே வந்து ஒற்றை குடியுரிமையை தான் வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்கும் உரியது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து மத்திய அரசு வந்து வழங்கும் குடியுரிமை தான் நம்ம இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களையும் சேர்ந்து எல்லாத்துக்கும் உரியது அப்படின்னு சொல்றாங்க. 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது அப்படிங்கிறாங்க. குடியுரிமை சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1955. அதை எப்போ திருத்தினாங்கன்னு பாருங்க. 2015 பிப்ரவரி 27 வந்து மக்களவையில் வந்து அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன திருத்தம் அப்படின்னு பின்னாடி சொல்லியிருக்காங்க பாருங்க. பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் நபர் குறிப்பிட்ட தகுதிகளை நிறைவு செய்திருந்தால் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்று பதியணும், இல்லை இயல்பான முறையிலேவும் அவங்களுக்கு வந்து குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க விண்ணப்பிச்சாங்கன்னா, நம்ம கேட்குற தகுதியை வந்து அவங்க நிறைவு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாற்றம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2015 பிப்ரவரி 27 கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாலோ, அதாவது இந்தியாவிலேயே அவங்க வருஷக்கணக்காக ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு இருக்காங்க, இல்லைன்னா இந்தியாவில் வந்து அவங்க கவர்மெண்ட் வேலை வந்து 1 வருஷம் அந்த கவர்மெண்ட் வேலை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க எனக்கு இந்தியன் சிட்டிசன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அசாதாரண சூழல் நிலவுமானால் இந்த தகுதிகளை தளர்த்தி கொள்ளவும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. அசாதாரணமான சூழல்னா இந்த போர், கலவரம் அதெல்லாம் நடக்கும்போது வந்து நாங்கள் வந்து இந்த தகுதிகள்லாம் தளர்த்திக்கிறதுக்கும் எங்களுக்கு அவங்களுக்கான சட்டத்தை அவங்க வகுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வயது வந்தோர் வாக்குரிமை. இந்த வயது வந்தோர் வாக்குரிமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு வாக்குரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் 18 வயது நிறைவடைந்தோர் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதி பெற்றுள்ளனர் அப்படிங்கிறாங்க. ஒரு நபருக்கு ஒரு வாக்கு தான். அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் அவங்க வாக்குரிமை வாங்கி யார் வேணாலும் வாக்களிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலில் வாக்களிப்பதில் இந்திய குடிமக்களிடையே சாதி, மதம், பாலினம் அல்லது தகுதி அடிப்படையில் எவ்வித பாகுபாடும் கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 வயசு நிரம்பிய யார் வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து எந்த தகுதியுமே நாங்கள் நிர்ணயிக்கல. ஒரே ஒரு தகுதி தான், அவங்களுக்கு 18 வயசு ஆகணும். மற்றபடி அவங்க என்ன ஜாதியா இருந்தாலும், சமயமா இருந்தாலும், எந்த பாலினமா இருந்தாலும் அவங்க ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. அதாவது நம்மளோட நீதி அமைப்பு எப்படி இருக்குன்னா சுதந்திரமாகவும் இருக்குதான், ஒருங்கிணைஞ்ச நீதி அமைப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீதித்துறை வந்து சுதந்திரமா இருந்தாதான் ஒரு நாட்டோட இறையாண்மை வந்து கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்தியாவில் நீதித்துறையின் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் இருக்க நீதிமன்றத்தில் வந்து சட்டமன்றமோ நாடாளுமன்றம் எதுவுமே தலையிடாது. இவங்க இந்திய நீதித்துறை வந்து தனியாக தன்னாட்சி கொண்ட அமைப்பாக ஃப்ரீயாக சுதந்திரமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த இந்திய நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தின் கீழ் உயர் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் இயங்குகின்றன அப்படிங்கிறாங்க. நீதிமன்றம் வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தான். அதுல என்னென்ன நீதிமன்றம் இருக்குன்னா, உச்ச நீதிமன்றத்தின் கீழே வந்து உயர் நீதிமன்றங்கள், அந்த உயர் நீதிமன்றங்களுக்கு கீழே கீழமை நீதிமன்றங்கள், அதுக்கு கீழே துணை நீதிமன்றங்கள் அப்படிங்கிற அடிப்படையில அது நீதிமன்றங்கள் வந்து இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து பகுதி 3ல வந்து இருக்கு. ஒவ்வொரு தனிநபரும் குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை அனுபவிப்பதை அடிப்படை கொள்கையாக அரசமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்புல பகுதி 3ல வந்து இந்த அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து 6 தலைப்புகளில் வந்து அவங்க வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அடிப்படை உரிமைகள்னு பாருங்க. சமத்துவத்துக்கான உரிமை, அப்புறம் சுதந்திரத்துக்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை மற்றும் கல்வி பண்பாட்டு உரிமை, அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமை, அப்புறம் தொடக்கத்தில் வந்து சொத்துரிமை இருந்துச்சு, அது வந்து 31A அப்படிங்கிறதுல கீழே வந்து கொண்டு வந்து அது வந்து ஒரு சட்ட உரிமையாக கொண்டு போயிட்டாங்க. இந்த சொத்து உரிமையும் அடிப்படை உரிமையாக இருந்தது. ஆரம்பத்தில் வந்து சொத்து உரிமையும் அடிப்படை உரிமையாக தான் இருந்துச்சு. ஆனால்
அவங்க அடிப்படை உரிமைனோன்னு நிறையா பேர் கோர்ட்டில் வந்து இந்த ரோடு போடுறதுக்கு, தண்டவாளம் போடுறதுக்கு, பாலம் போடுறதுக்கு கவர்மெண்ட் எல்லாமே அவங்க இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும்போது எல்லாருமே கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. இது வந்து என் அடிப்படை உரிமை, என்னோட இடம், அதை வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு கேஸ் போடவும். ஆனால் இது வந்து நமக்கு ரோடு வந்து மஸ்ட்டு தானே, அப்படி இருந்தாலும் அவங்க இடம் அடிப்படை உரிமையில் இருக்கிறதுனால தான் இவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை 31A கொண்டு போய் 44வது சட்ட திருத்தம் 1978 அந்த சொத்து உரிமையை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு அதை ஒரு சாதாரண சட்ட உரிமையாக வந்து வச்சுருப்பாங்க. அதைத்தான்ப்பா இந்த பாராள சொல்கிறாங்க. இந்த இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குங்கிறாங்க. நமக்கு வந்து ஆரம்பத்தில் 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. அது வந்து ஒரு அடிப்படை உரிமையை நீக்கிட்டு இப்போ வந்து நம்மக்கிட்ட 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை மற்றும் கல்வி பண்பாட்டு உரிமை அப்படிங்கிற உரிமை எல்லாமே நமக்கு அடிப்படை உரிமைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொத்து உரிமை எப்போ திருத்தினாங்கன்னா 44வது திருத்த சட்டம் 1978 வந்து திருத்தி இப்போ வந்து 300A அப்படின்னு ஒன்று சேர்த்து அதில் வந்து சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை ஆகும் அப்படிங்கிறாங்க. நம்மளோட அடிப்படை உரிமையை யாராவது பறிச்சாங்க அப்படின்னா நம்ம அதை நீதிமன்றத்தில் போய் நம்ம நீதிமன்றத்தை வந்து நம்ம நீதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளவராக கருதுவாரானால் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் அடைய முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம கோர்ட்டில் போட்டு நம்ம அடிப்படை உரிமையை நம்ம மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனையொட்டி நேரடியாகவோ உச்சநீதிமன்றத்தினை நாடும் உரிமை, நம்ம இதுக்கு வந்து கீழே வந்து நீங்கள் உயர் நீதிமன்றம் போயிட்டு அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போகணும்னு இல்லை. இந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை வந்து அணுகி அவங்களோட நீதியை பெறலான் இருக்காங்க. அதுக்கான ஒரு உறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உறுப்பு வந்து 32 அது வந்து உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கான அரசியல் நீதியை அது உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. மக்களுக்கான அரசியல் நீதியை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து எந்த அடிப்படையின் எந்த உறுப்பின் கீழ் உறுதிப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு 32. இது எதில் இருக்குன்னா அடிப்படை உரிமை இருக்குது. அடிப்படை உரிமை எதில் இருக்குன்னா பகுதி 3 இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம்ங்கிறது. அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானது இல்லை. ஏன்னா நாட்டில் வந்து சப்போஸ் வெளிநாட்டு போர், உள்நாட்டு கலவரம் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணையின் மூலம் இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வச்சுருவாங்க. அதனால் அதுக்கு தடையும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கல்வி உரிமை. இந்த கல்வி உரிமையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 86வது திருத்த சட்டம் 2002வது வருஷத்தில் 86வது திருத்த சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 21A 6 முதல் 14 வரையிலான அனைத்து சிறார்களும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது அப்படிங்கிறாங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் வந்து கட்டாயம் அவங்க இலவச கல்வியை வந்து அவங்க வழங்கணும் அப்படிங்கிறது வந்து அடிப்படை உரிமையால் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அமலாக்கும் வகையில் மாநிலங்கள் விதிகளை வகுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து எப்படியெல்லாம் அமலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்கள் வந்து அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப விதிகளை வந்து வகுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இலவசமாக கட்டாய கல்வி வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சட்டம் வந்து 2009. அரசமைப்பு உறுப்பு 21A கீழ் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த இலவச கட்டாய கல்வி எந்த உறுப்புன்னு கேட்டிங்கன்னா 21A. அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த நம்ம 6 to 14 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் 4வது பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்போட 4வது பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கடைபிடிச்சி இதை வந்து இந்த அரசியலமைப்பு நெறிமுறைகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து ஒரு வழிகாட்டுற விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்று அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் என்ற பகுதியாகும் அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பிலே தனித்துவமாக வாய்ந்தது என்னன்னா இந்த அரசுக்கு வழிகிறும் டிபிஎஸ்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிபிஎஸ்பிங்கிறது தமிழாக்கம் தான்ப்பா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். நெக்ஸ்ட் பாருங்கள், இதனை இந்தியாவில் சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டும் வண்ணம் அரசு அவற்றை அமலாக்கம் செய்வதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள்
என்னெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து சமூகம், பொருளாதாரம் இதை வந்து நிலைநாட்டுறதுக்காக இந்த அரசியலமைப்பு இந்த டிபிஎஸ்பியை வந்து நம்ம அமலாக்கம் செய்யலாம். அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சமூகம், பொருளாதார நீதி வந்து நிலைநாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இந்த அடிப்படை உரிமைகளில் டிபிஎஸ்பியில் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றுக்கான குறிப்பிடத்தக்க விதிகளை வந்து இது சொல்லுது அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணும் பெண்ணும் ஈக்குவல் தான்ப்பா, 2 பேருமே வேலை பார்க்குறாங்க, 2 பேருமே சமமான வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கட்டாயம் இலவச கல்வியை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல அவங்கவுங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த டிபிஎஸ்பி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் பாகம் 4 கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, அதாவது இவங்க இந்த டிபிஎஸ்பியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத 4வது பாகத்தில் வச்சுருக்காங்களாம். அதில் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். வேலையின்மை அவங்களுக்கும் ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்களாம். நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன. அரசு வந்து எப்படி மானியம் வழங்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை பிரித்து அந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக கொள்கை வழிகாட்டு நெறிகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த டிபிஎஸ்பி வந்து எனக்கு கொடுக்கல வைக்கலன்னு சொல்லி நம்ம கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கோர்ட்டில் நம்ம போக முடியாதுனாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்கிறாங்க. இதை நீங்கள் அமல்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் நாடு வந்து நல்லா இருக்கும், ஆனால் இதை நீங்கள் கோர்ட்டில் போய் நீதி வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அடிப்படை கடைமைகள் வந்து 42வது சட்ட திருத்தத்தில் இந்திரா காந்தி அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நேரம் வந்து 1976 இதை கொண்டு வந்திருப்பாங்கப்பா. 75 வந்து தேசிய அவசர நிலை நடத்தும் போது அவங்க பஸ்ஸை எரிக்கிறது, வேலைக்கு போகாமல் இருக்கிறது, ஒரு தேசிய கொடியை எரிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவங்க இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க, நம் நாட்டோட கொடியை பாதுகாக்கிறது வந்து ஒவ்வொரு குடிமகனோட கடமை, அந்த பொறுப்பே இல்லாமல் இவங்க அந்த கொடியை எரிக்கிறாங்க. பஸ்ஸு வந்து அவங்களோட சொத்து, அது என்னதான் கவர்மெண்ட் சொத்தாக இருந்தாலும் அது பப்ளிக்கோட வரி பணத்தில் வாங்கி வச்ச பப்ளிக்கான சொத்து. ஏன்னா அவங்களுக்கு ட்ராவல்ஸுக்கான அதை விட்டுருக்காங்க, ஆனால் அதையும் அவங்க யோசிக்காமல் அதை வந்து எரிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பப்ளிக்கு வந்து அவங்களுடைய கடமைனா என்னன்னே தெரியலை. அப்போ அவங்களுக்கு கடமை, அப்படி அடிப்படை கடமைனா அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத வந்து இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 4A 51A அப்படிங்கிற ஒரே ஒரு பாகத்தை மட்டும் அதில் சேர்த்து கொண்டு வந்தாங்கப்பா. அடிப்படை கடமைகள்னாவே உங்களுக்கு 4Aவும் அதில் வந்து 51A மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதில் என்னென்ன அடிப்படை கடமைகள் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமைகள் வந்து என்னென்னு கீழே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு கடமை என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றுக்கான மரியாதை அளிக்க வேண்டும்ங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் தேசிய கொடி, தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை வந்து ஏற்று பின்பற்றணும் அப்படிங்காங்க. நமக்கு விடுதலை போராட்டத்துக்கு வந்து பாடுபட்டாங்கல்ல, அவங்க என்னென்ன மாண்புகளை வந்து பின்பற்றினாங்களோ அதை வந்து ஏற்று பின்பற்றணும்னாங்க. 3வது வந்து இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும்ங்கிறாங்க. நாட்டோட இறையாண்மை, நாட்டோட ஒற்றுமை, ஒருமைப்பாடு அதெல்லாம் பாதுகாத்து போற்றணும்னு 3வதாக சொல்கிறாங்க. 4வது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன்வர வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு போரோ ஏதோ நடக்கும்போது நம்ம நாட்டை பாதுகாக்க ஆள் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மத, மொழி, சாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த மதம், இவங்க இந்த ஜாதி அப்படின்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் கடந்து வந்து எல்லாரும் ஒற்றுமையாகவும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படும் நடவடிக்கைகளில் கைவிட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த ஈவ் டீசிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணாமல் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும்ங்கிறாங்க.
இந்த பன்மைத்துவம்னா நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கும் இல்லைங்களா, அந்த பண்பாடை வந்து நம்ம மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வளங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களும் வாழ தகுதியாக பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்மளோட நேச்சர் எல்லாத்தையுமே இயற்கை எல்லாத்தையுமே பாதுகாத்து அந்த உயிரினங்கள்லாம் வாக தகுந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல், நெறி, சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. நம்ம அறிவியல் ஆய்வுகள்லாம் இருக்குங்க இல்லையா, அது மனிதநேயம், அதில் எல்லாத்துலேயுமே நம்ம சிறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்திருத்தி அதில் நம்ம சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கவும் வேணுங்கிறாங்க. இந்த பஸ்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் வருங்களா, ஒரு சண்டை வந்துடுச்சுன்னா உடனே போய் பஸ்ஸை போய் உடைக்கிறது, அப்படியெல்லாம் உடைக்காமல் அதை வந்து நீங்கள் பாதுகாக்கணும், ஏன்னா அது வந்து உங்களோட சொத்து அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மேன்மேலும் உயர்த்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மேன்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளின் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும் அப்படிங்கிறாங்க. நமது முயற்சி, நமது சாதனைகளை வந்து ஒரு உயர்ந்த இலக்கா வச்சு நம்ம மேலும் மேலும் தடைகளை தாண்டி முன்னேறியே போகணும். அப்புறம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுல வந்து சிறப்புத்தன்மையாக பெற்றிருக்கணும் அப்படின்னு பெற்று நம்ம வந்து முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடிப்படை உரிமைகளில் யார் சொன்னாங்க, இலவச கட்டாய கல்வியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது அடிப்படை கடமைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு வந்து அவங்க பெற்றோரோ பாதுகாவலரோ அவங்களுக்கு வந்து கட்டாயம் கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 அடிப்படை கடமைகள் தான் இப்போ முதல்ல இருந்திருக்கும். அதுக்கு பிறகு வந்து இவங்க வாஜ்பாய் அவர்கள் வந்து 11வது அடிப்படை கடமைகள்னு சொல்லி ஒன்று வந்து சேர்த்துருப்பாங்க. அதான் 2002 86வது சட்டத்திட்டத்தின்படி இந்த 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் வந்து கண்டிப்பாக அவங்க கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி அப்படிங்கிறாங்க. இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும், சிதைக்க முடியாத ஒன்றியம்னா ஒரு வலுவான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, மத்திய அரசு இருக்குல்ல, அதுதான் சிதைக்க முடியாது. அந்த மத்திய அரசு வந்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் மாநிலங்களை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். 2 மாநிலத்தை ஒன்றா பிரிச்சுக்கலாம், 2ஆக பிரித்து விட்டுறலாம், 2 மாநிலத்தை நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பிரித்தாங்கல்ல, ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்கல்ல. முன்னாடி சென்னை மாகாணம்னு இருந்துச்சு, அதை தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு, ஆந்திரா அப்படின்னு சொல்லி பிரித்தாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் மாநிலத்தை வேணால் உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாம், ஆனால் அந்த மத்திய தலைமையை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்தியா வந்து சிதைக்க முடியாத ஒன்றியமும், ஒன்றியம்னா மத்திய அரசு, சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும் அப்படிங்கிறாங்க. மத்திய அரசை வந்து நீங்கள் சிதைக்க முடியாது, ஆனால் மாநிலத்தை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி வந்து நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றை ஆட்சி, நெருக்கடி நிலை காலம் வந்துருச்சு அப்படின்னாவே எல்லாமே நமக்கு குடியரசுத் தலைவர் கையில் போயிடும். அதைத்தான் சொல்கிறாங்க ஒற்றையாட்சி குணாம்சம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆணை மூலமா குடியரசுத் தலைவர் வந்து எல்லா தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தி எல்லாமே அவங்க தலைமையின் கீழே ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க. ஒன்றியம் முழுமையாக கூட்டாட்சி என்று கூற முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை என்றும் கூறலாம். முழுமையாக வந்து இது கூட்டாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு கூட்டாட்சி அரசு முறை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிவத்தில் கூட்டாட்சி அமைப்பை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை இரண்டையும் நேரம், சூழல் போன்ற தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஆட்சி முறையை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்திய அரசாட்சி வந்து ஒரு ஒற்றையாட்சியும் இல்லை, ஒரு கூட்டாட்சியும் இல்லை, எங்கள் நேரத்துக்கும் காலத்துக்கும் எங்களுக்கு எது ஒத்து வருதோ அதன்படி நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிடுவோம், அதனால் நாங்கள் கூட்டாட்சியும் இல்லை ஒற்றையாட்சியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நீதி சீராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம் அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளினால் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் நீதித்துறைக்கு வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசியலமைப்பு வழங்குற அடிப்படை உரிமை வந்து ஒரு தனி மனிதனோட அடிப்படை உரிமை வந்து மீறப்பட்டால் நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லுதான். அதே நேரம் அந்த நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது சட்டம் போட்டீங்க அப்படின்னாலும் அந்த நீதிமன்றம் வந்து நாடாளுமன்றத்தை கேள்வி கேட்குற உரிமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளில் ஒன்று அப்படிங்கிறாங்க. நீதி அமைப்பும்
நாடாளுமன்றம் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மையை கொண்டது அப்படிங்கிறாங்க. நீதியமைப்பு நாடாளுமன்றம் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சமமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது நாடாளுமன்றம் ஏதாவது மாற்றி சட்டம் போட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணானது இருந்தால் அதை செல்லாததாக்கும். அப்படி அவங்க அரசியலமைப்புக்கு முரணா ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறது கூட அந்த நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்றாங்க. அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். இப்படி அவங்க அது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தோட பேர் என்ன அப்படின்னா நீதி சீராய்வு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய குடியுரிமை. இந்திய குடியுரிமை என்னன்னு பாருங்க, ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ உறுப்பினர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பது குடியுரிமை ஆகும் அப்படிங்காங்க. ஒருத்தவங்களுக்கு குடியுரிமை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நாட்டோட குடியுரிமை அப்படின்னு அவங்கள அடையாளப்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குடியுரிமை சட்டம் எப்பனா 1955 குடியுரிமை பெறுதல் மற்றும் உறுதிப்படுத்துதலை ஒழுங்குபடுத்துகிறது அப்படிங்கிறாங்க. இந்த குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க குடியுரிமை பெறுறதையும் அவங்க குடியுரிமை உறுதிப்படுத்துதலையும் ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு, வாரிசு, பதிவு, இயற்கை வயப்படுதல் மற்றும் ஒரு பகுதியில் தொடர்ந்து வசித்தல் ஆகிய வழிகளில் குடியுரிமை பெற இந்திய அரசியலமைப்பு வழிவகை செய்துள்ளது அப்படிங்கிறாங்க. அவங்க எந்த இடத்துல பிறந்திருக்காங்க, அவங்க வாரிசு அடிப்படையில் அவங்க பதிவு பண்ணுறது, இல்லைன்னா ஒரு இடத்துல அவங்க தொடர்ந்து ஒரு 7 வருஷமோ ஒரு 10 வருஷமோ வசிச்சாங்க அப்படின்னா இந்த காரணங்களின் மூலமாக வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து வழி செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் குடியுரிமையை விலக்கிக் கொள்ளவும் ரத்து செய்யவும் விதிகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. நாங்கள் குடியுரிமை வழங்குறது மட்டும் இல்லாமல் அதை ரத்து செய்கிறதுக்குமே சில வழிகள் வந்து இந்த சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அயல்நாட்டு குடிமக்கள் பதிவு முறைகளிலும் அவர்களுக்குரிய உரிமைகளிலும் அரசியலமைப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அயல்நாட்டு மக்களுமே வந்து இங்கே பதிவு பண்ணி அவங்களுக்குரிய உரிமைகள்லாம் பதிவு பண்ணி அவங்க வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டானது என்னென்ன அப்படிங்கிறது கூட நம்ம அரசியலமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி தான் செயல்படுது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தில் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த உறுப்பு 79 என்ன சொல்லுது அப்படின்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது அந்த மாநிலங்களவை மக்களவை கொண்ட ஈரவையும் குடியரசுத் தலைவரும் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்ற உறுப்பு என்னதுன்னு கேட்டிங்கன்னா 79 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஈரவைகள் மாநிலங்களவை மக்களவை. ஈரவைகள்னா மாநிலங்களவை மக்களவைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் ஈரவை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்க. ஒரு கூட்டாட்சி அப்படின்னாலே அங்கே வந்து 2 அவை இருக்கணும், மாநிலங்களவையும் இருக்கணும் மக்களவையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ற தேவையின் அடிப்படையில் வந்து இதை வந்து அவங்க உருவாக்கினதா சொல்கிறாங்க. இதை வந்து மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க, மாநிலங்களவையை வந்து மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் கீழவை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மேலவை அப்படிங்கிறது மாநிலங்களவையும் கீழவை அப்படிங்கிறது மக்களவையும் அப்படின்னு சொல்றாங்க. ஈரவைகளும் தன் இயல்பில் செயல்பட்டு மாநிலங்களின் ஒற்றுமை, ஒன்றிய ஒருமைப்பாட்டு ஆகியவற்றை பாதுகாத்து பராமரிக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த 2 அவையும் இருக்கு. இந்த 2 அவையோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட ஒற்றுமை, ஒன்றியம், ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாடாளுமன்றம் மக்களவை மாநிலங்களவைன்னு வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாடாளுமன்றம் அப்படின்னா யார் யார் இருப்பாங்க, குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை, இது 3 சேர்ந்ததான் நம்ம ஆர்டிகல் 79 படி நாடாளுமன்றம் அப்படிங்கிறாங்க. அந்த குடியரசுத் தலைவர் கீழே என்னென்ன வருதுன்னு பாருங்க. நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறதுங்கிறாங்க. இந்த இதில் என்ன சொல்றாங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து யாரும் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க, மக்களவை உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க. ஆனால் இதில் வந்து மாநிலங்களவைக்கு வந்து 12 பேர் குடியரசுத் தலைவர் வந்து நியமன உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்குப்பட்டியல் தேர்தல் நடத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிம்பாங்க. இந்த குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கிறத மட்டும் இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மாநிலங்களவை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. மாநிலங்களவையில் 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆள்கைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்காங்க. மொத்தம் மாநிலங்களவையில் 250 பேருப்பா. 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமன உறுப்பினராக வந்து நியமிச்சிருவாங்க. அவங்க யார் அப்படின்னாங்கன்னா
கல்வி, இலக்கியம், கூட்டுறவு அதுகளெல்லாம் அவங்க சிறந்து விளங்கின நபர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து 12 பேரை வந்து நியமிப்பாங்க. அது போக 250ல் 12 போயிடுச்சுன்னா 238. அந்த 238 பேரை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவங்க வந்து மறைமுக வாக்கெடுப்பு மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதை சொல்லியிருக்காங்க பாருங்க, 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர்கள் நியமனம் செய்வார் அப்படிங்க. இது வந்து நிரந்தரமான அவை. இந்த மாநிலங்களவை வந்து எப்போதுமே கலைக்க முடியாது. இது வந்து நிரந்தரமான அவை. மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் வந்து 6 ஆண்டுகள். மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர். இது வந்து மொத்தம் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களோட காலம் வந்து 6 ஆண்டுகள். அதில் இருக்க உறுப்பினர்கள் வந்து 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அவங்க ரொட்டேஷன்கிற முறையில் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றாங்க. மறைமுகமாக ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் மாநிலங்களவை தேர்தல் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு 3/3 பங்கு உறுப்பினர்கள். இப்போ 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பேர் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்க வெளியே போயிடுவாங்க. அப்போ அங்கே 2 பேர் தானே இருப்பாங்க. அங்கே ஒரு இடம் காலி ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு எலெக்ஷன் வச்சு மறுபடியும் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. இப்படி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த அவையை வந்து கலைக்க மாட்டாங்க. இது வந்து நிரந்தரமான அவையாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்களவை. இந்த மக்களவையில் வந்து 545 உறுப்பினர்கள். மொத்த உறுப்பினர்கள் வந்து 545 உறுப்பினர்கள். இதில் வந்து 2 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து சேர்ப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து அவங்க சிறுபான்மையினராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து அது எல்லாமே சமமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2019 அதை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ வந்து 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள். 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவையின் காலம் வந்து 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அந்த பெரும்பான்மை அது இழந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆட்சியை விட்டு கீழே போயிடுவாங்க. அதுக்கு தான் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு தலைவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, காமராஜ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாணம் முதல் சட்டமன்றத்தில் ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் விமர்சிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவானது வந்து மதராஸ் மாநிலம் தானா. அது எப்போ உருவாச்சுன்னு பாருங்கள், 52, 57. அப்போ வந்து ராஜாஜி தான் ஃபஸ்ட்டு முதலமைச்சராக வராங்க. அவங்க வந்தோன்னே அவங்க கொண்டு வந்தது என்னென்னா அடிப்படை கல்வி திட்டம். அந்த அது வந்து குலக்கல்வி திட்டம்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு அப்பா செய்கிற தொழிலே தான் பையன் செய்யணும். அதாவது நீ ஹாஃப் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஹாஃப் டே உங்கள் அப்பா கூட போய் நீ அவர் பண்ண வேலையை பாரு, அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜாஜி வந்து ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அதை வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அது வந்து அவங்கள வந்து முன்னேற்ற விடாமல் தடுத்துடும். ஏன்னா ஒரு செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தைக்கிறவனாகத்தே இருப்பான், டாக்டர் பையன் வந்து டாக்டர் பையனாக இருப்பான். அப்போ இவங்க வந்து மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அதை எதிர்க்கிறாங்க. எதிர்கட்சிகளும் ஆளும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பகுதியினரும் உட்பட இத்திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். எல்லாருமே ஆளும் கட்சியும் சேர்ந்தே அந்த திட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்திட்டம் சாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை மீண்டும் கொண்டு வரும் என விமர்சித்தனர். அதனால் அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் சொல்கிறாங்க. கீழே இருக்கவங்க கீழேயே இருப்பாங்க, அவங்க வந்து மேல்தட்டில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க உடனே வந்து ராஜாஜி வந்து பதவி விலகிடுவாங்க. அவங்க பதவி விலகணுன்னா அதுக்கு பிறகு யார் வருவாங்கன்னா காமராஜர் வருவாங்க. இவங்க 2 வருஷம் தான் இருப்பாங்க. 52லேருந்து 54 வரைக்கும் தான் இருப்பாங்க. 54லேருந்து காமராஜர் வந்துடுவாங்க. 54ல் அரசின் கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம். அவர் காமராஜர் அமைச்சரவையில் வந்து கல்வி அமைச்சராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம். அவங்க இத்திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து இந்த கல்வி அமைச்சராக இருக்கிறதுனால இந்த அடிப்படை கல்வி திட்டத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே சமயம் ராஜாஜி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் தொடரப்பட்டன அப்படிங்காங்க. அவங்க வந்து நிலம் இல்லாதவங்களெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சென்னை மாகாண தலைவர் சி. ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை, நம்ம சென்னை மாகாண தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. அவர் தான்
நிதிநிலை அறிக்கையை வந்து 1937 மதராஸ் சட்டமன்றம் செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் வளாகத்தில் வந்து தாக்கல் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சென்னை சட்டமன்றத்தோட ஃபஸ்ட்டு அறிக்கையை வந்து யார் தாக்கல் செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜி அவர்கள் தான் தாக்கல் செஞ்சாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் வளாகத்தில் தாக்கல் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிறகு 52 ராஜாஜி இருந்தாங்க. அவங்க அடிப்படை கல்வி கொண்டு வந்த சம்மந்தமாக பிரச்சனை வரவுமே அவங்க பதவி விலகிடுவாங்க. 54 வந்து காமராஜர் அவர்கள் வந்துடுவாங்க. அவங்க காமராஜர் அவர்களுக்கு அப்புறம் வந்து 67 வந்து நம்ம வந்து CN அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அவங்க 2 வருஷம்தான் இருப்பாங்க. அவங்க புற்றுநோய் காரணமாக இறந்து போயிடுவாங்க. அவங்க பதவிக்கு வந்தப்போ நம்ம நாட்டுக்கு என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு பாருங்கள். அவங்க அண்ணாதுரை வந்து முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதாவது இந்து திருமண சட்டம் இந்துக்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்கல்ல, அந்த இதில் வந்து அவங்க திருத்தம் கொண்டு வந்து சுயமரியாதை திருமணங்கள் அப்படிங்கிறத வந்து அவங்க கொண்டு வராங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மதச்சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த ஐயர்லாம் வச்சு ஓமோலாம் வளர்த்து கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அந்த கல்யாணம் அது இல்லாமலே நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அடுத்து பதவியேற்று 5 தடவை முதலமைச்சராக வகித்த கருணாநிதி பல சட்டங்களையும் எண்ணற்ற தீர்மானங்களையும் கொண்டு வந்துள்ளார் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாவுக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்தாங்க. அவங்க எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 தடவை தான் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்க வந்து எண்ணற்ற தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கொண்டு வந்த கடைசி சட்ட முன் வரைவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டுக்குள் முஸ்லிம்களுக்கு சிறப்பு உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது. அதில் வந்து அவங்க சிறப்பு உள் ஒதுக்கீடை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தது. ப்ளஸ் வந்து வேற என்ன கொண்டு வந்தாங்கன்னா பட்டியல் இனங்கள் மற்றும் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அவங்க முஸ்லிம்களுக்கும் சிறப்பு உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது போக பட்டியல் இனத்திற்கான ஒதுக்கீட்டில் வந்து அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பித்து MG ராமச்சந்திரன் அவர்கள் வந்து வந்தாங்க. அவங்க வந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 1977 87 வரைக்கும் அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. வருவாய்த்துறையில் வந்து குறிப்பிடத்தக்க பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன அப்படிங்கிறாங்க. அவங்க MGR அவர்கள் காலத்தில் தான் வந்து வருவாய்த்துறையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த கிராம நிர்வாக அலுவலராக இப்போ நம்ம VO எக்ஸாம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 77 87 காலங்களில் அந்த பதவி வந்து கர்ணம் பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாரிசு அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து நீக்கினவங்க வந்து MGR அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. MGR அவர்கள் வந்து அதை சத்துணவு திட்டமாக மேம்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல் ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது அப்படிங்காங்க. இந்த மண்டல ஆணையம் வழக்குனா என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருப்பாங்க, வாங்க பார்க்கலாம். 92 நவம்பரில் வந்து மண்டல ஆணையம் வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கியது. அதில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க தீர்ப்பளிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதை வந்து மண்டல் அப்படிங்கிறவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த உள் ஒதுக்கீடு சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கல்வி வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து இவங்க உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஒதுக்கீடு வந்து 50% மேலே வந்து இருக்கக்கூடாது, நீங்கள் 50% வந்து நீங்கள் ஒதுக்கீடு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடை வந்து பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 69% ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. அவங்க 92 வந்து உச்சநீதிமன்றம் அந்த மண்டல் கமிஷன் தீர்ப்பு மூலயமா வந்து உச்சநீதிமன்றம் வந்து 50 விழுக்காடு தான் ஒரு கல்வியிலையோ ஒரு வேலை வாய்ப்புலையோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா 61% இடஒதுக்கீடு இருந்துச்சு. அப்போ இதை எப்படி பாதுகாக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்நேரம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அப்போ உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்நேரம் நரசிம்மராவ் அவர்கள் இருப்பாங்க பிரதமராக. அவங்ககிட்ட போய் பேசி இந்த 69% இடஒதுக்கீடை வந்து
ஒன்பதாவது அட்டவணையில் போட்டுருவாங்க. ஏன்னா 9வது அட்டவணையில் கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை வந்து எந்த கோர்ட்டுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து நம்மகிட்ட அந்நேரம் இருந்துச்சு. அதனால உடனே ஜெயலலிதா அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா அதை அந்த 69% இடஒதுக்கீடை கொண்டு போய் அவங்க 9வது அட்டவணையில் வந்து சேர்த்துருவாங்க. இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறாங்க. நம்ம மாநில சட்டமன்றத்தில் என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ உறுப்பினர்கள் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் ஐட்டங்கிறதுனால கொஞ்சம் இதை பார்த்துருங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் வந்து 234 உறுப்பினர்களை கொண்டது. நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 234 பேர். 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும், 189 பேர் எதுலேருந்து வருவாங்க, பொது தொகுதியிலிருந்து வருவாங்க. 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறாங்க. பொது தொகுதி தனி தொகுதி அப்படின்னு 2 இருக்குது. அதில் வந்து 189 பேர் வந்து பொது தொகுதியிலேருந்து வருவாங்க, 45 பேர் வந்து தனித்தொகுதியிலேருந்து வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தம் நம்ம தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 234 பேர். சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 3/5/1952 அன்று தொடங்கியது அப்படிங்கிறாங்க. நம்மளோட முதல் பொது தேர்தல் எப்போனா 1951, ஆனால் 52 வரைக்கும் அது நடந்திருக்கும். அந்த பொது தேர்தல் முடிஞ்ச பிறகு முதல் கூட்டம் எத்தனாம் தேதி நடந்துச்சு அப்படின்னா மே மாதம் 3ஆம் தேதி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரிவினர் ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. நம்ம சட்டமன்றத்தில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து 2 பேர் குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. ஆனால் நமக்கு சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு ஆளை ஆளுநர் நியமிப்பாங்க. அந்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 333. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 6/4/2021 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்ததை ஒட்டி 16வது தமிழக சட்டமன்றம் 7/5/2021 அன்று அமைக்கப்பட்டது. எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2021. அவங்க பதவி ஏற்றுக்கிட்டது மே மாதம் 7ஆம் தேதி. இப்போ எத்தனாவது சட்டமன்றம்னு பார்த்தீங்கன்னா 16வது சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொது கணக்கு குழு அப்படிங்கிறத பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவர்களால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. அந்த மக்களவை உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கலாம் இருக்காங்கல்ல பார்லிமெண்ட்ல, அந்த உறுப்பினர்களை ஒருத்தவங்க வந்து பொது கணக்கை வந்து அந்த பொது கணக்கு வந்து இந்த நம்ம வரவு செலவு கணக்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த பொது கணக்கு குழு தலைவராக வந்து அந்த உறுப்பினர்களை ஒருத்தவங்களை வந்து அவங்க நியமிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1967-68ஆம் ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. எப்போவுமே அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு நபர் தான் அந்த பொதுக்குழு தலைவருக்கு வந்து உறுப்பினராக இருப்பாங்களாம். ஆனால் 67-68 மட்டும் ஒரே ஒரு முறை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்து ஒருத்தர் வந்து அந்த பொதுக்குழுக்கு தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் பார்த்துக்கோங்க, 67-68. இக்குழு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது வந்து மக்களவைத் தலைவர் அந்த சபாநாயகர் இருப்பாங்கல்ல, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குழுவாகவே இது கருதுவாங்கன்னு சொல்கிறாங்க. 1950 முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 ஜனவரியிலிருந்து இப்போ 2018 ஏப்ரல் வரைக்கும் இவங்க எவ்வளவுனா 1596. 1596 நீங்கள் படிச்சிங்கன்னா மறந்துடும்பா, பிரித்து படிச்சுக்கோங்க. 1596 அறிக்கைகளை வந்து தாக்கல் செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு அரசமைப்பை வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற சட்ட முறைவுகள் தான் அரசமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறாங்க. இது திருத்த சட்டம் முன்வரைவு அப்படின்னும் இதை அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட ஆர்டிக்கல் பாருங்க 368(2). 368 வந்து நாடாளுமன்றம் வந்து அரசமைப்பை திருத்திக்கலாம் அப்படிங்கிற ஆர்டிக்கல்ப்பா. இந்த ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த +2 படிச்சுட்டு நீங்கள் 10th வந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் எல்லாமே உங்களுக்கு 10th புக்கில் ரிவிஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும்பா. அதனால் இப்போ என்னமோ 155 வருது, 950 வருது, 19 வருது, 3 வருது, 4 வருது, 51A வருதுன்னு யோசிக்காதீங்க. இது அடுத்தடுத்து நீங்கள் லெசன் போகும்போது இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிஞ்சிடும். சரிங்களா? இந்த நாடாளுமன்றம் வந்து அரசமைப்பை திருத்திக்கலாம் அப்படிங்கிற உறுப்பு வந்து 368. ஆனால் இந்த திருத்த சட்டம் முன்வரைவுன்னு பார்த்தீங்கன்னா 368(2)(2)ன் கீழ் அனைத்து விதிகளும் இதில் அடங்குங்கிறாங்க. இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டு வரலாம்ங்கிறாங்க. இந்த சட்ட முன்வரைவு வந்து
நாடாளுமன்றத்தில் நீங்கள் மாநிலங்களவை மக்களவை எந்த அவையில் வேணாலும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், உறுப்பு வந்து 370. இதை வந்து இப்போ வந்து 2015 வந்து இதை எடுத்துட்டாங்கப்பா, காஷ்மீருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ புக்கில் இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் ஒருக்க வாசிச்சுக்கோங்க. சரிங்களா. அரசமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதி சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது ஆகும் அப்படிங்கிறாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு தன்னாட்சி, இப்போ நமக்கு தனி அரசியலமைப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கும் தனி அரசியலமைப்பு இருக்கும். அவங்க அங்கே போய் முதல்லலாம் சொத்து வாங்க முடியாது. அவங்களுக்குன்னு சிறப்பாக சில தகுதிகள்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதை 2019 வந்து அதை நீக்கிட்டாங்க. இந்திய அரசு ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை வந்து ரத்து செஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம காஷ்மீரில் போய் இடம் வாங்கினா இடம் வாங்கிக்கலாம். நம்ம அரசியலமைப்பை தான் அவங்களும் பின்பற்றணும். இதை வந்து இப்போ தான் அதை நீக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 370. இதை எப்போ நீக்கினாங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5 வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.